உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 24க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் வீடியோ நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். சைக்காலஜி பார்ட்டை பொறுத்தளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் டேட்டா இன்டர்பிரேஷன், பார் டயக்ராம், டேபுலர் காலம் இந்த வீடியோல. இங்கிலீஷ் பொறுத்தளவு எரர் சென்டென்ஸ், ஃபைண்ட் தி எரர் சென்டென்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். கேள்வி 101. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல நமக்கு ஒரு 4 கொடுத்துருக்காங்க. 4 உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுல எது தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா, கொடுக்கப்பட்ட புள்ளி விவரத்தின் உள்ள ஒவ்வொரு எண்ணுடன் மதிப்பு ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட எண்ணை கூட்டினாலோ அல்லது கழித்தாலோ கிடைக்கும் புதிய விவரத்தின் திட்ட விளக்கம் மாறாது. சோ என்ன சொல்லிருக்காங்க, ஸ்டாண்டர்டைசேஷன்ல பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணும்போது மாறாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2, திட்ட விளக்கத்தின் வர்க்கமானது விளக்க வர்க்க சராசரி எனப்படும். ஸ்டேட்மெண்ட் 3, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட புள்ளி விவரம் தொகுப்புகளின் சீரமைப்பு தன்மை அல்லது நிலைத்தன்மை ஒப்பிடும் மாறுபட்ட கேளு பயன்படுகிறது. ஸ்டேட்மெண்ட் 4, மாறுபாடு கேளு குறைவாக இருந்தால் அந்த புள்ளி விவரம் குறைந்து சீரமைத்தன்மை அல்லது குறைந்த நிலை தன்மையை கொண்டுள்ளது. ஸோ நமக்கு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல நம்ம கொஸ்டினை பார்த்தோம்னா நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து பொறுத்தளவு டேட்டால வந்து ஒரு வேல்யூ வந்து ஆடோ மைனஸோ பண்ணா மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கரெக்ட், மாற்றம் இருக்காது. வேரியன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க, ஃபார்முலா தான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். தேர்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃப் டூ ஆர் மோர் டேட்டாஸை கன்சிஸ்டன்சி நம்ம வந்து பார்க்கறதுக்காக கம்பேர் பண்றதுக்காக இருக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இருக்கும். 4வது ஸ்டேட்மெண்ட், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் லெஸ் ஆனா டேட்டா வந்து லெஸ் கன்சிஸ்டன்ட் சொல்றாங்க, இது தவறு. ஸோ 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் நமக்கு தவறான ஒன்று, மிச்சம் 3ம் சரி. ஸோ அந்த மிச்சம் 3 ஸ்டேட்மெண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வர சம்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேஸ் பண்ண சம்ஸ் நம்ம சால்வ் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேரியன்ஸ் ஃபார்முலா, வேரியன்ஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஏதோ ஒரு பிளஸோ மைனஸோ பண்ணா எந்த மாற்றமும் இருக்காது. மல்டிப்ளை ஆர் டிவிஷன் பண்ணாக்க மாற்றம் இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் பண்ணா மாற்றம் இருக்காது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வர ஒரு டாபிக்ஸ் கிளாஸஸ் நம்ம வரப்போற சம்ஸ்க்கு ரொம்ப முக்கியமா இருக்கும். இந்த கொஸ்டின்ல தவறானது 4. அப்போ நமக்கு 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 4 மட்டும். கேள்வி 102, ஒரு எண் அட்டவணையில் 4 5 9 6 6 9 5 4 உள்ளன எனில் முகடு, முகடுன்னு சொன்னா என்ன அர்த்தம், மோடு அப்படின்னா என்ன மீனிங், ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிப்பீட்டட் வேல்யூ, எந்த மதிப்பெண் அதிக முறை ரிப்பீட் ஆயிருக்கோ அதான். நம்ம என்ன சொல்லிருக்காங்க, 5 வந்து 4 முறை இருக்குமா, 6 9 முறை இருக்குமா, 9 6 முறை இருக்குமா, 4 5 முறை இருக்குமா. அப்போ அதிக முறை எழுதப்பட்ட எண் என்னது, 6 தான். ஏன்னா 6 மட்டும் தான் என்ன பண்ணிருக்காங்க, 9 முறை எழுதுறாங்க. அப்ப முகடுனா அதிக முறை ரிப்பீட் ஆனது எழுதப்பட்ட எண். 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 6. கேள்வி 103, தரப்பட்ட விவரங்களில் மாறியின் மிகப்பெரிய மதிப்பெண்ணுக்கும் மிகச்சிறிய மதிப்பெண்ணுக்கும் உள்ள வித்தியாசம் எனப்படும். என்ன சொல்றாங்க, ஹையஸ்ட் மைனஸ் லோவஸ்ட் வேல்யூ. அப்ப லார்ஜ் மைனஸ் ஸ்மால் இந்த வேல்யூ இப்படி எல்லாமே என்ன சொல்லுவோம், ரேஞ்சோட ஃபார்முலா. ரேஞ்சுனா கொடுக்கறதுக்கு அவங்க விவரத்துல இருந்து ஒரு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுல ஹையஸ்ட் நம்பர் பெரிய வேல்யூ மைனஸ் சின்ன வேல்யூ, அதான் ரேஞ்சு. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி ரேஞ்ச். வீச்சு. கேள்வி 104, மீடியன் கேட்டிருக்காங்க. ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க, மீடியன் கேட்டிருக்காங்க. மீடியன் என்ன அர்த்தம், இடைநிலை. கீழ்காணும் புள்ளி விவரத்தின் இடைநிலை அளவை காணுக. மீடியன் இடைநிலைனா மிடில் வேல்யூ, நடுப்புற உள்ளது. ஓகேங்களா, கொஸ்டின் மார்க் தமிழ் அழகா இருக்கு பாருங்க, இடைநிலை. அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க டேட்டால என்ன எது மிடிலோ அதை நம்ம எழுதிடக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும்னா அசெண்டிங் ஆர்டர், ஏறு வரிசையில நம்பரை மாத்தி எழுதணும். ஸோ இந்த நம்பரை ஏறு வரிசையில் எழுதுனா எப்படி வரும் பாருங்க, 1 2 3, 3க்கு அப்புறம் 7 9 14 15 18 21 28 46 59. இந்த வரிசையில் இருக்கு. நம்பர் எண்ணி பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 நம்பர் இங்கே எத்தனை, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. சரியா எழுதிட்டோம். ஸோ 12 நம்பர் அப்படின்னா மிடில் 2 வேல்யூ. ஒரு ஆட் நம்பர் இருந்துச்சுன்னா மிடில் 1 வேல்யூ தான் இருக்கும். 12 தான் மிடில் 2 வேல்யூ வரும். பாருங்க, இந்த பக்கம் 4, அந்த பக்கம் 4, இது 2 தான் மிடில் நம்பர். சோ 14க்கும் 15க்கும் இடையில் என்ன இருக்கும், 14.5 இருக்கும். நம்ம அப்படி எழுதலாம். இல்லனா இது ரெண்டையும் கூட்டி டிவைட் பை 2, 14 + 15 29/2 அடிச்சோம்னாலும் 14.5. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 14.5.
கேள்வி 105. 10 புள்ளி விவரங்களில் திட்ட விளக்கம் 4√2 அப்புள்ளி விவரத்தின் மதிப்புகளை ஒவ்வொன்றையும் 3 ஆல் பெருக்க கிடைக்கும் புதிய திட்ட விளக்கம் என்ன? நம்ம கொஸ்டின் 101 கொஸ்டின் பார்த்தோம். என்ன சொன்னோம்? ஸ்டாண்டர்ட் டிவிஷனை பொறுத்தளவு பிளஸோ மைனஸோ பண்ணா எந்த மாற்றமும் இருக்காது. மல்டிபிளிகேஷன் டிவிஷன் பண்ணா மாற்றம் வரும். இங்க என்ன சொல்லியிருக்காங்க? பெருக்கல் சொல்லியிருக்காங்க. என்ன பெருக்க சொல்லியிருக்காங்க? ஆல்ரெடி கொடுத்திருக்கிறது 4√2 பெருக்கல் 3 பெருக்க சொல்லியிருக்காங்க. 4ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 12. அந்த √2 அப்படியே வரும். 105 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 12√2. கேள்வி 106. வகைப்படுத்தப்படாத புள்ளி விவரங்களை பகுந்து பட்டியலிடும் போது கிடைக்கும் நிகழ்வேன் பறவை வரைபடம் மூலம் டேஷ் எவ்வாறு குறிப்பிடலாம்? எந்த 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க? என்ன ஆப்ஷன்? ஏ நிழல்வேன் செவ்வகம் ஹிஸ்டோகிராம் சொல்லியிருக்காங்க. பி அகலமான பிரிவு ஹாரிசான்டல் ஆக்சிஸ். சி நீளமான பிரிவு வெர்டிகல் ஆக்சிஸ். டி இன்க்ளூசிவ் ஃபார்ம் உள்ளடக்கம் பிரிவு. இந்த மாதிரி டயக்ராம்ஸ் கொடுத்திருந்தாங்க. புள்ளி விளக்கம் இது கொடுத்திருந்தாலே நமக்கு எக்ஸாம்ல நம்ம மார்க் பண்ணுறது நல்லா பார்த்துங்க. ஹிஸ்டோகிராம் ஆன்சர் பார்த்தோம்னா ஹிஸ்டோகிராம் நிலவேன் செவ்வகம் புள்ளி விவரம் பகுத்து பிரித்து கொடுத்தா ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டோகிராம் தான் கரெக்டான ஆன்சரா வரும். 106 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ ஹிஸ்டோகிராம். கேள்வி 107. மாணவர்கள் தேர்வில் வாங்கிய மதிப்பெண்கள் 65, 97, 78, 49, 23, 48, 59, 98 எனில் விவரங்களின் வீச்சு கேட்கிறாங்க. ரேஞ்ச் கேட்கிறாங்க. ரேஞ்சில நமக்கு ஃபார்முலா என்ன? மிகப்பெரிய எண் மைனஸ் மிக சிறிய எண். கொடுத்துக்கள் எது மிகப்பெரிய எண் பார்ப்போம். 98 பெரிய நம்பர் 98 மைனஸ் கொடுத்துக்கள் சின்ன நம்பர் 23 2ஐ மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 75. 107 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 75. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கும் போது நம்ம தப்பு செஞ்சிடக்கூடாது. கேள்வி 108 விவரம் நம்பர் கொடுத்திருக்காங்க. நம்பர் நிறைய கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டுள்ள எண்ணின் 20க்கான நிகழ்வேன் காணுக. நிகழ்வேன் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்க சொல்றாங்க. நிகழ்வேன் அப்படின்னா மீனிங் என்ன? 20 எத்தனை முறை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு எண்ணி எழுதுனா போதும். சோ இந்த கிவன் டேட்டால 20 எத்தனை முறை வந்திருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 20 7 முறை வந்திருக்கு. சோ 108 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 7 ஃப்ரீக்வன்சி நிகழ்வேன் அப்படின்னா எத்தனை முறை அந்த குறிப்பிட்ட நம்பர் எத்தனை முறை கொடுத்திருக்க டேட்டால வந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். கேள்வி 109 மீன்னா சராசரி. முக்கியமானது என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த டாபிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மோடுனா அதிக முறை திரும்ப வரக்கூடிய வேல்யூ ரிப்பீட்டட் வேல்யூ. மீடியன் இடைநிலைன்னா மிடில் வேல்யூ இடை நம்பர். அடுத்து சராசரி மீன் அப்படின்னா சராசரி கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது தான் மீன். அதுக்கப்புறம் ரேஞ்ச் வீச்சு அப்படின்னா பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர். சோ இதெல்லாம் முக்கியமான ஒரு விஷயங்கள். மீன் கண்டுபிடிக்க சொல்றாங்க பாருங்க. சீரான இடைவெளி இருக்கு. இப்படி 5 நம்பர் இருந்தாலே மிடில் நம்பர் மீனா இருக்கும். அப்படி இல்லைன்னா முதல் எண் கடைசி எண் லாஸ்ட் எண் டிவைடட் பை 2 2ஐ கூட்டினா 60 60/2 30. 109 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 30. கேள்வி 110 மையப்போக்கு அளவுகளில் ஒன் ஆஃப் தி மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இஸ். சென்ட்ரல் டெண்டன்சி மெஷர் பண்ணணும்னா நமக்கு மீன் தான் தேவைப்படும். ஆப்ஷன் ஏ மீன். 110 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ சராசரி மீன். கேள்வி 111 கீழ்கண்ட விவரங்கள் இடைநிலை காண்க. மிடில் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம இடைநிலை கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? இந்த கொஸ்டின் நம்ம என்ன தப்பு பண்றதுக்கான சான்ஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா தப்பு என்ன சான்ஸ் இருக்கு நம்ம பார்த்தோம்னா 3 2 தடவை கொடுத்துருக்காங்களா? ஒரு தடவை எழுதினா போதும் உன்னை விட்டுறலாம் அப்படின்னு நம்ம விட்டுறக்கூடாது. 3 நம்ம என்ன பண்ணணும்? 2 டைம்ஸ் எடுத்து எழுதணும். 2 3 3 4 5 6 7. இப்ப பாருங்க இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3. மிடில் நம்பர் என்னது? 4. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 4. கேள்வி 112 என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? மோடு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதிக முறை ரிப்பீட்டட் வேல்யூஸ் மோஸ்ட் அதிக முறை இருந்திருக்கு. இது சைஸ், இது பேப்பரோட சைஸ். ஸோ இங்க எது பெரிய நம்பர் பாருங்க? 21 பெரிய நம்பர். அப்ப 21 7 21 முறை வந்திருக்கு. அப்ப 112 கேள்விக்கான விடை என்ன? ஆப்ஷன் சி 7. கேள்வி 113 கிராஃப் கொடுத்திருக்காங்க. கிராஃப் கொடுத்து என்ன கேட்டிருக்காங்க? நிலவேன் பரப்பை பயன்படுத்தி வரைபடம் கீழே குறிப்பிட்ட விவரங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா விச் ஆர் தி ஃபாலோயிங் ஈக்குவல் நம்பர் கேட்கிறாங்க. மேலே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் எந்த வயது இடைவெளி ஜோடி சம எண்ணிக்கை பொருட்களை கொண்டுள்ளது. ஸோ எது சேம், எந்த 2 கிராஃப் வந்து ஈக்குவலா இருக்குன்னு கேட்கறாங்க. ஈக்குவலா இருக்க பார்த்தோம்னா நமக்கு கொஞ்சம் கிராஃப் அட்ஜஸ்ட்மெண்ட் மிஸ்டேக் இருக்கும். 10லேருந்து 15 35லேருந்து 40 சமமா இருக்கும். ஸோ 10 to 15 35 to 40ங்கிறது ஆப்ஷன் பி. 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 114 கீழ்காணும் வரைபடங்களில் எவை ஆய்வுத்தொகை புள்ளிகளை வகுக்கு இடைவெளியில்
மெய்ய புள்ளிகளாக கொண்டுள்ளது. which are the following figures has the base of points on middle values of the classes intervals. so எது மிடில் வேல்யூ இருக்குன்னு பார்க்கறாங்க. so ஹிஸ்டோகிராம் வராது, ஹிஸ்டோகிராம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேலன்ஸ் பாருங்க, frequency polygon, நிலவேன் பலகோணமும் நிகழ்வேன் வரைவரை frequency curve ரெண்டுமே வரும். சோ இது ரெண்டுமே கரெக்ட், அதனால தான் ஆப்ஷன் டி பாருங்க, both B and C கொடுத்திருக்காங்க. இரண்டும் 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி. கேள்வி 115 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்திருக்காங்கப்பா. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கும் வேரியன்ஸும் நம்ம 101 क्वेश्चनல பார்த்துட்டோம். வேரியன்ஸ் ஒரு புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் 1.6 எனில் அதன் விலக்க வர்க்கம் சராசரி என்னவா இருக்கும்? சோ விலக்க வர்க்கம் கேக்குறாங்க. விலக்க வர்க்கம் கொடுத்துட்டு நமக்கு புள்ளி விவரத்தின் திட்ட விலக்கம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா விலக்க வர்க்கம் வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்னது? ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஸ்கொயர். அப்போ 1.6 நம்ம ஸ்கொயர் பண்ண போறோம். 1.6 ஸ்கொயர் பண்ணோம்னா நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க, அதை 16 எடுத்துக்கோங்க. எந்த நமக்கு எப்படி புள்ளி வைக்கிறது அதான் யோசிக்க வேண்டாம். 16 ஸ்கொயர் என்னது? 256. பாருங்க ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. 16 ஸ்கொயர் 256. இங்க ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருக்காங்க. ஸ்கொயர் பண்ணும்போது 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். அதான் 2.56. இங்க ஒரு டிஜிட்டா 1 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைக்கிறோம். 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2.56. சோ இந்த புள்ளி வைக்க நமக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு அப்படின்னா கூட பிரச்சனை கிடையாது. இந்த கொஸ்டின்ல 16 ஸ்கொயர் என்னன்னு தெரிஞ்சா டேரக்டா ஆன்சர் எழுதிடலாம். கேள்வி 116 ஒரு புள்ளி விவரத்தின் மாறுபாட்டு கேளு 18 மற்றும் திட்ட விலக்கம் 3.42 எனில் அதன் கூட்டு சராசரியை காண்க. நம்ம क्वेश्चंस கொடுத்திருக்காங்க. இது ஃபார்முலா நமக்கு 2022 எக்ஸாம்ல பார்த்தோம்னா இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் மாறுபட்ட கேளு அதோட ஃபார்முலாவை மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்லயே நமக்கு கொடுத்திருந்தாங்க எக்ஸாம்ல. சோ இங்க நம்ம சம் வச்சு சால்வ் பண்ண போறோம். எப்படி சால்வ் பண்ணலாம்? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஃபார்முலா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பை மீன் into 100. இதான் ஃபார்முலா. நம்ம 100 என்ன பண்ணுவோம்? 100 ஆல அந்த 340 பெருக்குவோம். ஏன்னா மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த டெசிமல் கேன்சல் ஆயிரும். ஸோ 3.42ங்கிறது 342 மாறிடும். 18 ஆல 342 அடிச்சோம்னா 19 முறை. அப்ப மீன் ஈக்குவல் டு மீன் இந்த பக்கம் வந்துடும். மீன் ஈக்குவல் டு 19. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 19. கேள்வி 117 10 மதிப்புகளில் திட்ட விலக்கம் 3 ஒவ்வொரு மதிப்பினோடும் 4 கூட்டு கிடைக்கும் புதிய திட்ட விலக்கத்தின் விலக்க வர்க்க சராசரி அப்படி கேட்டிருக்காங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பொறுத்தவரை என்ன பார்த்திருக்கோம்? நம்ம ஆட் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ எந்த மாற்றமும் இல்லை, வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அப்ப இந்த 3ங்கிறது என்னவா இருக்கும்? அப்படியே தான் இருக்கும். மாற்றத்துக்கு பிறகும் இந்த 3 அப்படியே தான் இருக்கும். அதோட வேரியன்ஸ் என்ன கேட்டிருக்காங்க? விலக்க வர்க்கம் கேட்டிருக்காங்க. அப்ப 3 ஸ்கொயர் தான் ஆன்சர். 3 ஸ்கொயர் என்னவா இருக்கும்? 9. 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 9. கேள்வி 118 மீன் சராசரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க சரியான இடைவெளி இருக்கு. சரியான இடைவெளி என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் லாஸ்ட் நம்பர் டிவைடட் பை 2. அப்ப ஃபர்ஸ்ட் நம்பர் 2, கடைசி நம்பர் 16, 2 பிளஸ் 16 18, 18 பை 2 அடிச்சா 9. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 9. கேள்வி 119 முதல் 10 பகா எண்களோட வீச்சு கேட்டிருக்காங்க. முதல் 10 பகா எண்கள் வீச்சு ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பகா எண்கள், முதல் 10 பகா எண்கள் என்ன? 2 3 5 7 11 13 15 எழுதக்கூடாதா? 17 19 எத்தனை வந்திருக்கு? 1 2 3 4 5 6 7 8. 19க்கு அப்புறம் 21 வராது. 23 25 எழுதக்கூடாது. 27 எழுதக்கூடாது. 29. ஸோ 29 மைனஸ் 2 27. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 27. ஏன்னா வீச்சு ரேஞ்சில் என்னது? மிகப்பெரிய எண் மைனஸ் சிறிய எண் மைனஸ் பண்ணி எழுதியிருக்கோம். கேள்வி 120 அனைத்து ஈரலுக்கு எண்களின் சராசரி என்ன? 2 டிஜிட்ஸ் நம்பரோட மீன் கேட்கறாங்க. சோ ஃபர்ஸ்ட் லாஸ்ட் ஈக்குவல் சமமா தான் இருக்கும். முதல் 2 டிஜிட் நம்பர் என்ன? 10. கடைசி நம்பர் 99. இந்த 2 ரெண்டையும் கூட்டினோம்னா 109 பை 2. 109 பை 2 102 டிவைட் பண்ணோம்னா 54.5. 120 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 54.5. கேள்வி 121 கீழே கொடுக்கப்பட்டவைகளில் எது பரவல் அளவை இல்லை? பரவல் அளவை இல்லை எதுங்கும் போது பாருங்க ஆப்ஷன் ஏ பாருங்க வீச்சு ரேஞ்ச், பி திட்ட விலக்கம் ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சி கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன், டி வேரியன்ஸ் விலக வர்க்க சராசரி. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே பாருங்க நம்ம ஈஸியா முடிவு பண்ணிடலாம். இதெல்லாம் ஒரு மாதிரி ஃபார்முலா. இது மட்டும்தான் டிஃபரெண்ட். நம்ம என்ன சொல்லிருக்கோம்? மோட் மீடியன் மீன் 3 1 மற்றதெல்லாம் 1. அப்போ 121 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி கூட்டு சராசரி அரித்மெட்டிக் மீன். கேள்வி 122 இடைநிலை கண்டுபிடிக்க சொல்றாங்க. மீடியன் கண்டுபிடிக்க சொல்றாங்க. வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களா? வேல்யூஸ் கொஞ்சம் மாத்தி எழுதிக்குவோமா? ஃபர்ஸ்ட் சின்னது 12 14 அதுக்கப்புறம் 17 18
20, 23, 24, 25. வேல்யூ சரியா இருக்கா? 1 2 3 4 5 6 7 8. 1 2 3 4 5 6 7 8 சரியா எழுதிட்டோம். ஸோ 8. அப்ப இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. 18 20 ரெண்டுக்கும் இடையில என்ன? 19. இல்ல ரெண்டையும் கூட்டலாம். 18ஐயும் 20ஐயும் கூட்டோம்னா 38/2 19. 122 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 19. கேள்வி 123. 100 மாணவர்களின் மதிப்பெண்களில் சராசரி 40 என்று கணக்கிடப்பட்டது. பின்பு 53 என்ற மதிப்பெண் 83 என்று தவறுதலாக எடுக்கப்பட்டது. எதிரே வந்தது. சரியான மதிப்பெண்களை கொண்டு சரியான சராசரியை காண்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 100 பேர் மாணவர்கள் எடுத்துக்கிறாங்க. அவங்களோட ஆவரேஜ் மார்க் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 40ன்னு சொல்றாங்க. 40 வந்திருக்கு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, எடுக்கும்போது நம்பர் 53க்கு பதிலாக 83 எடுத்துட்டாங்க. ஸோ 53 என்ன பண்ணிட்டாங்க, 83 எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்கன்னா 2 விஷயம் தான். ஒன்று நம்பர் அதிகமாக எடுத்திருப்பாங்க, இல்லை நம்பர் கம்மியாக எடுத்திருப்பாங்க. இங்கே என்ன பண்ணிருக்காங்க, நம்பர் அதிகமாக எடுத்திருக்காங்க. நம்பர் அதிகமாக எடுத்திருக்காங்கன்னா ஏற்கனவே கொடுத்த சராசரியோட கம்மியாக வரும். இதே நம்பர் 53 83 எடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணிட்டாங்க, 53க்கு பதிலா 83 30 நம்பர் கூட எடுத்துட்டாங்க. அப்போ குறையும். இதுவே 83க்கு பதிலா 53 எடுத்திருந்தாங்க, நம்பர் கம்மியா எடுத்துட்டாங்கன்னா கொடுத்ததோட சராசரி கூடும். அதை வச்சு நம்ம ஆன்சர் டிக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இங்க பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய மாற்றம் ஏற்படாது. ஏன்னா ஜஸ்ட் 53 83. அப்ப என்ன வித்தியாசம்? ஒரு 30. ஜஸ்ட் ஒரு 30 நம்பர் தான் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னாலே குறிச்சிடலாம். ஒரு பெரிய டிஃபரன்ஸ்லாம் வராது. இங்க பாருங்க 3900 அதிகமாகாது, 397 அவ்வளோலாம் வராது. 3 புள்ளி இவ்வளவு கம்மியெல்லாம் போகாது, இவ்வளவு கம்மியா போகாது. அப்போ ஜஸ்ட் கொஞ்சம் தான் கம்மியாகும். அதுபடி நம்ம என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட், 39.7 குறிச்சிடலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்கு, சராசரி 30 மார்க் தானே தப்பா எடுத்திருக்கோம். மொத்தம் 100 பேரா, 30/100 அடிச்சிங்கன்னா 0.3 எவ்வளவு வருது, 0.3. இந்த 40 கூட இந்த 0.3 மைனஸ் பண்ணிக்கோங்க. 40 கூட 0.3 மைனஸ் பண்ணா வரும் 39.7. ஆப்ஷன் ஏ. 123 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 39.7. அப்ப இதை ஈஸியா சால்வ் பண்ணிக்கலாம். கேள்வி 124. முதல் 10 இயல் எண்களின் சராசரி மற்றும் விளக்க வர்க்கம் சராசரியை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு மீன் பிரச்சனை இல்லை. முதல் எண் பிளஸ் லாஸ்ட் எண் பை 2. முதல் எண் 1, கடைசி எண் 10/2. 4 ஆப்ஷனுமே அப்படிதான் இருக்கு. ஸோ இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, டிக் பண்ண முடியாது. வேரியன்ஸ் ஆஃப் நேச்சுரல் நம்பர் தான் பார்க்கணும். ஓகேங்களா? இயல் எண்களோட என்ன பண்ணணும், விளக்க வர்க்கம் சராசரி தான் பார்க்கணும். நேச்சுரல் நம்பரோட வேரியன்ஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n² - 1/2. n² - 1/2 என்னங்கிறது தான் கொடுக்கப்பட்ட இந்த நம்பர் 10. 10 ஸ்கொயர் என்ன, 100. 100 - 1 99. எந்த ஆப்ஷன் பாருங்க, 99/2 ஆப்ஷன் ஏ. 124 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 11/2, 99/2. இந்த ஃபார்முலா நாம வச்சுக்கிட்டா நமக்கு ஆன்சர் ஈஸி. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பொறுத்தவரை சின்ன ஈஸி தான், ஃபார்முலா ரொம்ப கஷ்டம் கிடையாது. சின்ன சின்ன ஃபார்முலாஸ் தான், கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா 2022ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல 2 ஃபார்முலாவை நமக்கு மேத்ஸ் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்டிருந்தாங்க. டைரக்டா ஃபார்முலா அது, அதனால தான் கொஞ்சம் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கங்கன்னு சொல்றேன். கேள்வி 125. ஒரு புள்ளி விவரத்தின் விளக்க வர்க்கம் சராசரி 6.25 எனில் அதன் திட்ட விளக்கம் காண்க. என்ன சொல்லிருக்காங்க, நமக்கு மாத்தி கொடுத்தாங்க. இவ்வளவு நேரம் பாருங்க, வேரியன்ஸ் தான் கண்டுபிடிச்சிருந்தோம், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தாங்க. இங்க மாத்தி கேட்டிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம், வேரியன்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்து வேரியன்ஸ் கேட்டா என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் பண்ணுவோம். இங்க அப்படியே ஆப்போசிட், ஸ்கொயரை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், ரூட் எடுக்கணும். சோ 6.25க்கு ரூட் எடுங்க. 6.25க்கு ரூட் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 25. இது ரெண்டு இருக்கலாம், வாய்ப்பு கிடையாது. ரூட் விட்டு வெளில எடுத்தீங்கன்னா 25. நமக்கு ஆன்சர் 25. ஸோ 225 மாதிரி முடியுது. இதுல எதை நம்ம சூஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணும்போது என்ன பண்ணோம், ஒரு டிஜிட் 1.6 இருந்துச்சு. என்ன சொன்னோம், ஒரு டிஜிட் இருக்கு, புள்ளி இருக்கு, அப்ப 2 டிஜிட் தள்ளி புள்ளி வைங்க அப்படின்னு சொன்னோம். இதே ரூட்டுக்குள்ள 2 டிஜிட் இருந்துச்சுன்னா ரூட் விட்டு வெளில எடுக்கும் போது ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா கூட பாருங்க, ஓகேவா, ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சா போதும். அப்போ நம்ம எங்க புள்ளி பாயிண்ட் வைக்கணும், 2.5 வைக்கணும். ஸோ 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 2.5. கேள்வி 126. டேட்டாஸ் கொடுத்திருக்காங்க. -3 2 -2 -1 0 1 2 3 என்ற விவரங்களுக்கான வீச்சு மற்றும் வீச்சு கேளு முறையே ரேஞ்சும் கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச் கொடுத்திருக்காங்க. ரேஞ்ச் நமக்கு தெரியும். ரேஞ்ச் நமக்கு ஃபார்முலா என்ன,
லார்ஜ் நம்பர் மைனஸ் ஸ்மால் நம்பர், பெரிய எண் மைனஸ் சின்ன எண். இங்க கொடுக்கிறதுலே பெரிய எண் என்ன, நமக்கு என்ன தப்பு பண்ணுவோம், 3 3 0 டிக் பண்ணிடுவோம். அவசரத்துல 0 அடிப்போம். ஆனா ஃபார்முலா என்ன, பெரிய எண் மைனஸ் சின்ன எண். சின்ன எண் என்னது -3. அப்போ 3 மைனஸ் மைனஸ் பிளஸ் 3. ஸோ ஆன்சர் 6. ஆன்சர் என்ன வரும், 6 வரும். இந்த நம்பர் ஃபர்ஸ்ட் 0 இருக்க ரெண்டுமே தவறு. நம்ம அவசரத்துல சரியா மார்க் பண்ணாம 0 குறிப்போம் அப்படிங்கறத அந்த நம்பர் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் வீச்சின் கேளு அப்படி கொடுத்திருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லார்ஜ் மைனஸ் அதே தான் பை லார்ஜ் பிளஸ் எஸ். ஓகேங்களா, எல் மைனஸ் எஸ் பை எல் பிளஸ் எஸ். எப்பவுமே இந்த வேல்யூ கோஎஃபிஷியன்ட் ரேஞ்ச், ரேஞ்சோட கோஎஃபிஷியன்ட் வீச்சு கேளு வந்து 1ஓட கம்மியா தான் இருக்கும், 1 விட கம்மியா தான் இருக்கும். காரணம் என்னன்னா பாருங்க, அதே நம்பர் பெரிய நம்பர் மைனஸ் சின்ன நம்பர் டிவைடட் பை பெரிய நம்பர் பிளஸ் சின்ன நம்பர். அப்ப அதே நம்பரை மைனஸ் பண்றோம் பிளஸ் பண்றோம், பிளஸ் தானே எப்போதும் கூட இருக்கும். அப்ப கீழே டினாமினேட்டர் தான் எப்போதும் வேல்யூ கூட இருக்கும். சோ இந்த சம் பார்த்தோம்னா மைனஸ் பண்ணோம்னா நமக்கு 6 பிரச்சனை இல்லை. பிளஸ் பண்ணா பாருங்க, இந்த இடத்துல பிளஸ் 3 பிளஸ் -3 -3 0. இது முடியும். நம்ம மேத்தமெட்டிக்ஸ்ல எனி நம்பர் டிவைடட் பை 0 நமக்கு வேல்யூ சொல்லல. சோ இன்ஃபினிட்டி நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, 0ன்னு எழுதிடக்கூடாது. 0ன்னு எழுதுறோம்னா தவறு. 0 டிவைடட் பை எனி நம்பர் தான் 0. எந்த நம்பராலையும் 0 டிவைட் பண்ணா நமக்கு அதுக்கான ஆன்சர் நமக்கு இன்னும் வரைப்படுத்தவில்லை. 126 கிளைக்கினுடைய 6 மற்றும் வரைப்படுத்தவில்லை. இன்ஃபினிட்டி 6 அண்ட் இன்ஃபினிட்டி தான் கரெக்டான ஆன்சர். கேள்வி 127 21 ஒரு டேபிள் கொடுத்துருவாங்க. ரொம்ப ஈஸி. டேபிள் ஃபார்ம் பண்ணோம்னா நம்ம ஆன்சர் மார்க் பண்ணிடலாம். டேபிள் ஃபார்ம் பண்ணுறத நம்ம தப்பு பண்ணிடக்கூடாது. ஒரு பள்ளியில் 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. என்ன ஆசிரியர்கள் என்ன மாதிரி இருக்காங்க, PQRST 5 ஆசிரியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்க கணக்கு பாடங்கள் எடுக்கிறாங்க. என்னென்ன பாடங்கள் எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். முதல்ல சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் கணிதம் மேக்ஸ், சான்ஸ்கிரிட்டும் மேக்ஸும் எடுக்கிறாங்க. யாரு, PQ சான்ஸ்கிரிட் மேக்ஸ், சான்ஸ்கிரிட் மேக்ஸ் எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் R மற்றும் Q என்னது, கணிதம் மற்றும் வரலாறு. மேக்ஸ் ஏற்கனவே எழுதியிருக்கோம், புதுசா ஹிஸ்டரி ஆட் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்டரி யாராவது சப்ஜெக்ட் இருக்கிறா, ஆரும் Q. R வந்து மேக்ஸும் ஹிஸ்டரியும், Q வந்து மேக்ஸ் ஆல்ரெடி டிக் பண்ணியிருக்கோம், ஹிஸ்டரியும் எடுக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், T மற்றும் Q ஆசிரியர்கள் புவியியல் மற்றும் ஸ்பானிஷ் எடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வேற என்ன ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஸும் பியும் ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் எடுப்பாங்க. எஸ் அண்ட் பி என்ன பண்றாங்க, எஸ் அண்ட் பி நமக்கு ஹிந்தியும் புதுசா சப்ஜெக்ட் ஹிந்தி அண்ட் சான்ஸ்கிரிட் எடுக்கிறாங்க. அப்ப எஸ் வந்து சான்ஸ்கிரிட்டும் ஹிந்தியும், பி ஆல்ரெடி சான்ஸ்கிரிட் டிக் பண்ணிட்டோம், அவரும் ஹிந்தி எடுப்பாரு. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டி மற்றும் கியூ ஆசிரியர்கள் புவியியல் மற்றும் ஸ்பானிஷ் கற்பிப்பார்கள். அப்ப டி கியூ, டி என்ன பண்ணுவாங்க, புதுசா சப்ஜெக்ட் ஜியோகிராஃபி ஸ்பானிஷ். அப்ப டி வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபியும் ஸ்பானிஷும், கியூ வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இதெல்லாம் டிக் பண்ணியிருக்கோம், கூடுதலா ஜியோகிராஃபி ஸ்பானிஷ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. ஸோ நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க டேட்டா பார்ப்போம். Who among the following, 2 சப்ஜெக்ட் கீழே யாரு கிளாஸ் எடுக்கிறான்னு கேட்கறாங்க. யாரா 2 சப்ஜெக்ட் கீழே எடுத்திருக்காங்களா பாருங்க. பின்னா பார்த்தா 3, கியூல 5 சப்ஜெக்ட், 6 2, எஸ் 2, டி 2. அப்போ 2 சப்ஜெக்ட் கம்மியா யாருமே கிளாஸ் எடுக்கல. 2 சப்ஜெக்ட் கம்மியா யாருமே கிளாஸ் எடுக்கல. ஸோ அப்ப லெஸ் than 2 சப்ஜெக்ட்ஸ் இருக்கிற டீச்சர்ஸ் யாருமே இல்லை. 127 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி, எந்த ஆசிரியர்களும் இல்லை. 128 கொஸ்டின், எந்த 2 ஆசிரியர்கள் கணிதம் மற்றும் வரலாறு பாடங்கள் கற்பிக்கின்றனர். மேக்ஸும் ஹிஸ்டரியும் யார் எடுக்கிறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸ் ஹிஸ்டரி பாருங்க, மேக்ஸ் ஹிஸ்டரி இந்த இருக்கு. யாராவது கியூவும் ஆரும். மேக்ஸ் ஹிஸ்டரி மட்டும் எடுக்கிறவங்க கியூ அண்ட் ஆர். 128 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, கியூ மற்றும் ஆர். கேள்வி 129, பி கியூ ஆர் டீச்சிங் விச் சப்ஜெக்ட். கியூவும் பியும் கியூவும் எந்த சப்ஜெக்ட் கேட்கறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இடத்துல கொடுத்துட்டாங்களே, நம்ம அதை குறிச்சா போதும். சமஸ்கிருதம் மற்றும் கணிதம். பியும் கியூவும் சேர்ந்து எடுக்கிற சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் அண்ட் மேக்ஸ். 129 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ, சான்ஸ்கிரிட் அண்ட் மேக்ஸ். கேள்வி 130 31 கொடுக்கப்பட்டுள்ள கிராஃப் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை வச்சு நம்ம சால்வ் பண்ணணும். கேள்வி 130 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு 2010 இருந்து 2020 வரை எந்த நகரத்தின் மக்கள் தொகை அதிக சதவீதம் வேறுபாட்டில் உள்ளது. ஸோ மக்கள் தொகை வேறுபாடு வந்து பார்த்தோம்னா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, 2010 ஏ, ஏன்னா இங்க
2010 ஏன்னா இங்க 2020 ஏ இப்படி கம்பேர் பண்ணும். கம்பேர் பண்ணும்போது அதிக வேறுபாடு எங்க இருக்கும் கேட்கறாங்க. ஏ பாருங்க 18ல இருந்து 30 மாறி இருக்கு. இங்க 27ல இருந்து பி பாருங்க 30ல இருந்து 36 ரொம்ப ஷார்ட் தான். 25ல இருந்து 33. சோ அதிக வேறுபாடு எங்க இருக்கும்? ஏ தான் பாருங்க ரொம்ப அதிகமா இருக்கு. சோ அதிக வேறுபாடு என்னவா இருக்கும்? பர்சன்டேஜ் எடுத்தாலும் அதான் வரும். சோ 130 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. ஏ. கேள்வி 131. எந்த ஆண்டின் பி நகரத்தின் மக்கள் தொகை ஏ நகரத்தின் மக்கள் தொகையை விட 20% அதிகமாக உள்ளது? சோ 20% எங்க அதிகமா இருக்கும்? பிஏ காட்டிலும் ஏ எங்க 20 அதிகமா இருக்கும்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஆப்ஷன் சி பாருங்க 30, 36 ஈஸியா பார்க்கலாம். பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு 6. சோ 6/30 × 100 அடிச்சோம்னா 0 0 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 20%. அப்போ இந்த சி 2020 தான் ஏபி வேறுபாடு எவ்வளவு இருக்கு? ஏவை விட பி 20% அதிகமாக உள்ளது. 131 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2020. கேள்வி 132. டேட்டா ரீட் பண்ண சொல்றாங்க. ரீட் பண்ணி நமக்கு ஆன்சர் சால்வ் பண்ண சொல்றாங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. நமக்கு இதெல்லாம் வந்து சிம்பிளான கொஸ்டின் கேட்டாங்க. Who among the teacher are teaching maximum number of subjectsங்கிறாங்க. நம்ம இதுக்கு டேப்லெட் காலம் போட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். எந்த லெட்டர் அதிக முறை வந்திருக்கோ அவங்க தான் அதிக சப்ஜெக்ட்ஸ் எடுப்பாங்க. ஏ பாருங்க எத்தனை முறை வந்திருக்கு? ஏ 1 2 ஏ 2 டைம்ஸ் தான் வந்திருக்கு. பி பாருங்க ஏபி ஒரு கண்டிஷன், சிபி 2, அதுக்கப்புறம் இபி பி 3 வாட்டி வந்திருக்கு. பி தான் மேக்ஸிமம். ஸோ சி பார்த்தீங்கன்னா ஒரு தடவை தான், ஒரே ஒரு டைம் தான். டி 1 டைம் தான். இ 1 டைம் தான். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் காம்பினேஷன்ல வந்திருக்கிறது யாரு? பி. அப்போ அவர் தான் என்ன பண்ணிருப்பாரு? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் கிளாஸ் எடுத்திருப்பாங்க. அப்போ 132 கேள்விக்கான விடை அதிக சப்ஜெக்ட்ஸ் கிளாஸ் எடுத்த டீச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி. 132 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி. கேள்வி 133. கிராஃப் கொடுத்துருக்காங்க. நமக்கு வரைபடம் கொடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு கேள்வி 133ல வரைபடம் கொடுத்துட்டு இந்த வரைபடத்தை பார்த்து ஒரு புள்ளியல் 10ஆம் வகுப்பு முடிவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. அட்டவணைப்படுத்தி கேள்விக்கு பதிலளிக்கும். எந்த ஆண்டு தேர்ச்சி வீதம் குறைவாக உள்ளது? எந்த ஆண்டு தேர்ச்சி வீதம் குறைவா இருக்குன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்கூல் நம்ம சாதாரணமா யோசிப்போமேப்பா. நம்ம வந்து எக்ஸாம்பிள் எப்படின்னா நம்ம சால்வ் பண்ணணும். எப்படின்னா நமக்கு இது ரெண்டுக்கு என்ன பண்ணணும்? டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சு எவ்வளவு பேர் ஃபெயிலா இருக்காங்க, இது ரெண்டு மைனஸ் பண்ணா ஃபெயில் ஆனவங்க. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பத்தி டோட்டல்ஸ், மொத்த டோட்டல் ஓகேங்களா, தோல்வி ஃபெயில் கண்டுபிடிச்சு மொத்தம் வந்து எக்ஸாம்ல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது. இந்த சம் எப்படி சால்வ் பண்ண அவங்க எதிர்பார்க்கறாங்கன்னு பாத்தீங்கன்னா 198 பேர்ல 180 பேர் என்ன ஆயிட்டாங்க? பாஸ் ஆயிட்டாங்க. அப்ப எவ்வளவு பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க? 18 பேர் ஃபெயில் ஆயிருப்பாங்க. அப்ப நம்ம எப்படி சால்வ் பண்ணணும்னா 18 பை மொத்தம் 198 இன்ட்டு 100% கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா எதிர்பார்க்காம நம்ம ஷார்ட்டா எப்படி ஆன்சரை முடிக்கணும் அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின். நம்ம எக்ஸாம் ஸ்கூல்ல கூட பார்க்கலாம். நீங்க 100% அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் பாஸ் ஆனா 100 சொல்லுவாங்க. ஒரு 500 ஒருத்த பாஸ் ஆயிருந்தா 99 98 பாஸ் நிறைய பேர் ஃபெயில் ஆயிருந்தா என்ன பண்ணுவாங்க? சதவீதம் குறையும். அப்ப நம்ம இந்த வித்தியாசம் இருக்கு பாத்தீங்களா? இந்த வித்தியாசம் இதுல எந்த ரெண்டு பாஸ் டோட்டலுக்கும் பாஸுக்கும் அப்ப ஃபெயில் ஆனவங்க எதுல அதிகமா இருக்காங்களோ அங்கதான் தேர்ச்சி சதவீதம் ரொம்ப குறைவா இருக்கும். வித்தியாசம் வேறுபாடு வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சோ அப்ப டிஃபரன்ஸ் எது அதிகமா வருதோ அதை நம்ம சொல்லிடலாம். இது ரெண்டு மைனஸ் பண்ணா பாருங்க 9, இங்க 20. ரெண்டு மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும்? 12னா 9. இங்க மைனஸ் பண்ணோம்னா பாருங்க 16 22. இங்க மைனஸ் பண்ணோம்னா 80னா 30 39. அப்ப அதிகமா வந்து வேறுபாடு உள்ளது எங்க? 1996. இனி which is the faster percent minimum? எங்க மினிமமா இருக்கும்? 1996 அங்கதான் மினிமமா இருக்கும். ஆப்ஷன்ல நமக்கு 96 கொடுக்கல. சோ அதோட மினிமம் இருக்கு. எங்க வாய்ப்பு இருக்கு? 39 அடுத்த மேக்ஸிமம் நம்பர் உள்ளது 22னா 1995. சோ 133 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1995. கேள்வி 134. அட்டவணை கொடுத்திருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பல்வேறு வயதுகளில் உள்ள மொத்த மக்கள் தொகை சதவீதம் கொடுக்கப்பட்டுள்ளது. 2011 ஆண்டின் படி என்ன சொல்லியிருக்காங்க? 45 வயதிற்கு மேல் 45 மில்லியன் மக்கள் இருந்தால் 31 முதல் 45 வயதுக்குள் எத்தனை பேர் இருப்பார்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த டயக்ராம் பார்ப்போம். இந்த டயக்ராம் பார்த்தா என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு 45 வயசுக்கு மேல எவ்வளவு 45 மில்லியன் பீப்புள் இருக்காங்களா. மொத்தம் 100% டோட்டல் ஆட் பண்ணோம்னா 100 வரும். ஸோ நம்ம 45 வயசுக்கு மேல உள்ளவங்க மொத்தமா பார்ப்போம். இவங்க எல்லாருமே 45 வயசுக்கு மேல உள்ளவங்களா. அப்ப இந்த சதவீதத்தை கூட்டுங்க. 16 + 9 25 + 5 30. அப்ப 30% பேருங்கிறது என்னது? நமக்கு 45 மில்லியன் கொடுத்திருக்காங்க. 35ல இருந்து 45 வயதுக்குள்ள எத்தனை பேர் இருப்பாங்க கேக்குறாங்க. 31ல இருந்து 45க்குள்ள
18% பேர் இருக்காங்க. ஸோ 18%. இது கொஸ்டின் மார்க். அடிக்க வேண்டியதுதான். நமக்கு 30ஆல் அடிச்சோம்னா ஓகே எத்தனை டைம்ஸ் வரும்? 2 times 3 times அடிச்சோம்னா 9 times 9 3 மல்டிப்ளை பண்ணா 27. அப்போ 134வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 27 மில்லியன். கொஸ்டின் நம்பர் 135 இருந்து 138 வரை நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ், இந்த டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? நம்ம வந்து டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணுவோம். நம்ம டேப்லர் காலம் ஃபார்ம் பண்ணணுமா வேண்டாமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 135 என்ன சொல்லியிருக்காங்க? ஒன் ஹூ பிளேஸ் பேட்மிண்டன், ஃபுட்பால், ஹாக்கி. யார் ஒருத்தர் பேட்மிண்டன் விளையாடணும், ஃபுட்பாலும் விளையாடணும், ஹாக்கி விளையாடணும். பாருங்க, பேட்மிண்டன், ஃபுட்பால், ஹாக்கி இந்த 3 தான். இது 3ல யாரு காமனா இருக்கா? ஓகே, காமனா இருக்கவர் பாருங்க. ஏ வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபுட்பால், ஹாக்கி விளையாடுறாரு, இங்க இல்ல. அதே ஏ பாருங்க இங்க இருக்காரு. ஏ ஹாக்கி அண்டு பேட்மிண்டன் எல்லாத்துலயும் ஏ இருக்காரு. அப்ப ஃபுட்பால், ஹாக்கி, பேட்மிண்டன் 3 விளையாடக்கூடியவர் யாரு? ஏ. 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. ஏ. கேள்வி 136. பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட் 3 விளையாடுறது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால் 2 சேர்ந்து இருக்கு, ஒன்னாவே இருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த பேட்மிண்டன் இந்த இடத்துல இருக்கு. இது 2லயும் இருக்கிறது யாரு? சி தான். இது 2மே காமனா இருக்காங்க. பாருங்க, கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன் இது காமனா இருக்கிறது யாரு? சி. அப்போ சி 2ம் விளையாடுறாங்க. 136வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. சி. கேள்வி 137. கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி 3 விளையாடக்கூடியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஸோ கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி. கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி. கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி இதோ காமனா இருக்கு. ஸோ இந்த 2 டேர்ம் காமனா யார் இருக்கா பாருங்க. கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் ஹாக்கி. கிரிக்கெட், ஃபுட்பால் ஆடுறாங்க. வேற ஹாக்கி, கிரிக்கெட், ஃபுட்பால் பி அண்ட் சி விளையாடுறாங்க. ஹாக்கி பார்த்தீங்கன்னா பி விளையாடுறாரு. அப்போ இந்த பி தான் வந்து பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்ல முடியும்? காமனா கிரிக்கெட்டும் விளையாடுறாரு, ஃபுட்பாலும் விளையாடுறாரு, ஹாக்கி விளையாடுறாரு. இந்த 3 கேம் விளையாடக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தோம்னா பி. ஸோ 137வது கேள்விக்கான விடை நமக்கு ஆப்ஷன் பி. பி. 138. ஒன் ஹூ டஸ் நாட் பிளே கிரிக்கெட். கிரிக்கெட் யார் விளையாட மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்தளவு கிரிக்கெட் விளையாடுறது எங்க? கிரிக்கெட் இங்கே தான் இருக்கு. பிசி சிடி ஓகேங்களா? பிசிடி 3 பேருமே என்ன பண்றாங்க? கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஏ மட்டும் தான் பாருங்க, ஏ இருக்கு, எந்த இடத்துலையுமே கிரிக்கெட் இல்லை. ஸோ அப்போ கிரிக்கெட் விளையாடாத ஆள் யார் பார்த்தோம்னா ஏ. 138வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. ஏ. கேள்வி 139. ஒரு தரவின் திட்ட விளக்கமானது 3. ஒவ்வொரு மதிப்பையும் 5ஆல் பெருக்கினால் கிடைக்கும் புதிய தரவின் விளக்க வர்க்க சராசரியை காணுக. ஸோ மல்டிப்ளை பண்ணா நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷன்ல வேல்யூ மாறும். என்ன நம்பர்ல மல்டிப்ளை பண்றாங்க? 5ஆல மல்டிப்ளை பண்றாங்க. அப்ப இது 2யும் பெருக்கணும்னா 15. வேரியன்ஸ் கேட்கறாங்க. 15 ஸ்கொயர் தான் ஆன்சர். 15 ஸ்கொயர் என்ன வரும் பாருங்க? 225. 139வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 225. கேள்வி 140. The mean of the data 12x28 is 18. 12, x, 28 ஆகிய தரவுகளின் சராசரி 18 எனில் x இன் மதிப்பு காண்க. x ஓட மதிப்பை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்ம மீன்ல என்ன பண்ணுவோம்? இது 3ஐ கூட்டுவோம் by 3. அப்ப 12 plus x plus 28 by 3 equal to 18. நம்ம டேட்டாவும் சால்வ் பண்ணலாமா? இது 2 ஆட் பண்ணுங்க. 18 12 28 கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும்? 40 plus x equal to இந்த 3 கொண்டு அங்க பெருக்கிறோம். இந்த 3 அங்க பெருக்கணும்னா 18 into 3 54. இந்த 40 ஆன்சர் போகும்போது மைனஸா போகும். 54 minus 40 14. 140 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 14. டெஸ்ட் நம்பர் 24ல நம்ம சைக்காலஜி பார்ட் பார்த்துட்டோம். இப்போ இங்கிலீஷ் பார்ட் பார்க்கலாம். இங்கிலீஷை பொறுத்தளவு ஃபைண்ட் தி ஆட் சென்டென்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆட் சென்டென்ஸ்ல ஆட் வேர்ட்ஸ் அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஸோ 91வது கேள்வி பார்ப்போம். ஐ ஃபவுண்ட் an 1 rupee coin in the playground. இது ஏ கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். in the playground பி while playing சி அது மாதிரி கொடுத்துருக்காங்க. டி வந்து ஆல் கரெக்ட் அப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்த்தோம்னா 1 rupee coin தான் வரணும். நமக்கு ஓ சைலண்ட் இந்த இடத்துல என்ன வரணும்? 1 rupee coin வரணும். ஆன் கொடுத்துருக்காங்க. ஸோ மிஸ்டேக் வந்து எங்க? ஃபர்ஸ்ட் ஏல மிஸ்டேக்கா இருக்கு. 91st கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஐ ஃபவுண்ட் an 1 rupee coin. 92nd கொஸ்டின். select the correct meaningful sentence from the following. So இதுல 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுல எது கரெக்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்னா நியூஸ் நெவர் கம்ஸ் டூ லேட் அது கரெக்டான சென்டென்ஸ். 93வது கேள்வி ஐ saw a tiger it was wounded. இதை கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ கம்பைன் பண்ணோம்னா 2 சென்டென்ஸ் ஒன்று சேர்க்கும் போது ஐ saw
ஏ wounded டைகர். ஸோ டைகர் இட் அதை தூக்கிடணும். இட்டு டைகர் தூக்கிட்டு லாஸ்டா நம்ம அந்த வேர்டை கொண்டு வந்துடுறோம். ஸோ ரெண்டு ஒன்று தானே, டைகர் இட், அதுதான் இட்டுன்னு மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஆப்ஷன் பி, ஐ saw a wounded tiger. 94வது கொஸ்டின், சென்டென்ஸ்ல எந்த சென்டென்ஸ்ல எரர் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ எரர் இருக்குங்கும் போது நம்ம பார்க்கலாம். நம்ம ஓ சைலண்ட் அதாவது ஒன் ருபி காயின் அப்படிங்கும் போது நம்ம என்ன சொல்றது, நோ எரர் கேட்டிருக்காங்க, எதுல தப்பு இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. தப்பு இல்லாத பார்த்தீங்கன்னா ஐ ஃபவுண்ட் ஒன் ருபி காயின். 95th கொஸ்டின், ஸோ எது கரெக்ட்னு செலக்ட் பண்ண சொல்றாங்க. 95th கொஸ்டின் நம்ம எது கரெக்ட்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, நெய்தர் ஃபுட் நார் வாட்டர் இஸ் ஃபவுண்ட் ஹியர். இங்க தண்ணியும் இல்லை சாப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 96வது கேள்வி, விச் அமங் தி ஃபாலோயிங் இது கரெக்ட் ஒன், எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஸோ கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல 96 கொஸ்டின்ல எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, எதர் ரியான் ஆர் ஹிஸ் சிஸ்டர் ஹேவ் டு பி இன்வெர்டட், அதுவே கரெக்டான சென்டென்ஸ், கரெக்ட். 97th கொஸ்டின் கொடுத்துருக்க சென்டென்ஸ்ல எது தப்பு. ஐ saw an helicopter fly above the lake. பாருங்க கன்சர்ன் பண்ணி என்ன வரணும், ஏன் வரணும், ஆன் வந்திருக்கு. அப்ப தப்பு வந்து an helicopter தான். 97th கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷன் ஏ, an helicopter. 98th கொஸ்டின், செலக்ட் தி கரெக்ட் சென்டென்ஸ். கரெக்ட் சென்டென்ஸை செலக்ட் பண்ண சொல்றாங்க. ஸோ நம்ம இந்த கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது நம்ம எது கரெக்ட் சென்டென்ஸ் பார்க்கும்போது பாருங்க, ஷிப் இட்ஸ் ஸ்க்ரூ ஆர் வரக்கூடாது, ஷிப் சிங்குலர் ஆர் வருது. ஸோ தப்பு. ஆப்ஷன் பி பார்ப்போம், ஷிப் வித் இட்ஸ் ஸ்க்ரூ இஸ் சிங்குலர், கரெக்டா வந்திருக்கு சிங்குலர். ஸோ இதெல்லாம் செக் பண்ணோம்னா இந்த ஷிப்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ தவறு. இங்கே க்ரூஸ் கொடுத்துருக்காங்க, தவறு. 98வது கேள்விக்கான விடை கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி, தி ஷிப் வித் இட்ஸ் ஸ்க்ரூ இஸ் சேலிங் குட். 99வது கேள்வி, பிக் அவுட் தி சென்டென்ஸ் வித் ராங் யூசேஜ் ஆஃப் verb. verb எங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க கேக்குறாங்க. சோ verb எங்க தப்பா யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸே தப்பா யூஸ் பண்ணிருக்காங்க. I am known to them. 100வது கேள்வி, எரர் கண்டுபிடிக்க சொல்றாங்க. 100வது கேள்வியில எந்த இடத்துல தப்பு இருக்குன்னு கேட்கும்போது பாருங்க, a lady with 10 cats live in that big house. இது தவறான சென்டென்ஸ். 100வது क्वेश्चनக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 4. சோ நம்ம இந்த வீடியோல எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 24க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் இந்த வீடியோல பார்த்திருக்கோம். ஸோ ஒரு முக்கியமான டாபிக் டேட்டா இன்டர்பிரேஷன் அப்படிங்கிற ஒரு முக்கியமான டாபிக்கை நம்ம இந்த வீடியோல பார்த்திருக்கோம். தேங்க்யூ.